சென்னை கிண்டியில் ஸ்ரீ அக்ரஹாரம் குழுமம் சார்பில் மண் வாசம் 2026 எனும் சர்வதேச வர்த்தக மாநாடு நடைபெற்றது. ஐடிசி சோலோ தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீ அக்ரஹாரம் குழுமத்தின் சார்பில் பண்டைய இந்திய பாரம்பரிய அருங்காட்சியகத்தை இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் திறந்து வைத்தார். 7ஆம் நூற்றாண்டு நாணயங்கள், முந்தைய தலைமுறையினர் பயன்படுத்திய பாத்திரங்கள் உள்ளிட்ட மூதாதையர் கலைப்பொருட்களையும் அவர் வெளியிட்டார். இவை இந்தியாவின் நாகரிக ஆழத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் இருந்தது. மேலும் ஸ்ரீ அக்ரஹாரம் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் தமிழ்நாடு காவல் கீதம் வெளியீடு, ரியல் எஸ்டேட் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பரதநாட்டியம், மயிலாட்டம் ஆகியவை விமர்சையாக நடைபெற்றது. அக்ரஹாரம் என்றாலே பாரம்பரியம். பாரம்பரியத்தை மீட்டெடுப்பது மட்டும்தான் அக்ரஹாரத்தின் நோக்கம். அதாவது நம் பாரம்பரியம் கொஞ்ச நாட்களாக மறந்துதான் போய்விட்டது. அதனை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் உலகெங்கும் அக்ரஹாரம் தோன்ற வேண்டும். அதுதான் அனைவரின் கனவும் கூட. அது நனவாகும் நாளும் வெகு தூரத்தில் இல்லை. அக்ரஹாரத்திற்கு எனது வாழ்த்துக்கள். அக்ரஹாரம் அப்படின்னு சொல்றது நாங்கள் ஒருத்தர் மட்டும் கிடையாது. நாங்கள் நிறைய பேர் சேர்ந்தது தான் இந்த அக்ரஹாரம். அக்ரஹாரம்ன்ற ஒரு கான்செப்டை எடுத்துன்னு வந்தது வேணால் நானும் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் விமல் கீர்த்திவாசனுமா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி பேக் போனாக இருந்து இந்த அக்ரஹாரத்தை ஒவ்வொரு நிலையிலையும் எடுத்துகிட்டு போகிறது எங்களோட ஸ்டாஃப் தான். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கனவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வேதிக் வில்லாஸ் நாங்கள் இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அக்ரஹாரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அக்ரஹாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கோவில், தெருவில் நடுவில் இருக்கிற வீடுகள், இதுதான் அக்ரஹாரம். ஸோ அந்த கான்செப்டை தான் நாங்கள் வேதிக் வில்லாஸ்னு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அக்ரஹாரம் ஒரு வே ஆஃப் லிவிங். அண்ட் நம்ம எல்லாரும் ஏர்ன் பண்ணுறது ஒரு 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 கட்டத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறது தான். அண்ட் அக்ரஹாரம் உங்களுக்கு அதை டெலிவர் பண்ணுது. ஸோ அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஒரு ஹெல்தி, ஒரு மைண்டில் ஒரு பீஸ்ஃபுல். அண்ட் இந்த வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு என்ன நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ, எதுக்காக ஓடுறீங்களோ, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். மிஸ்டர் வாசன்றவர் எனக்கு ஒரு 10 இயர்ஸாக ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவர் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அக்ரஹாரம்ன்றது நம்ம ஊர் சைட்லலாம் கோவில்கிட்ட போனோன்னா அங்கே நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தோன்னா அழகான ஒரு வீடு இருக்கும், ஓடு வச்ச மாதிரி ஒரு வீடு இருக்கும். உள்ளே போனால் அழகாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும், மழை தண்ணி உள்ளே வரும். இந்த மாதிரி அந்த லிவிங் ஸ்டைல் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப இப்போது அழிஞ்சிட்டே வருது. ஸோ அந்த கான்செப்டில் ஒரு ரியல் எஸ்டேட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப நிறைய இடத்துல அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. The primary objective of this conclave is to understand the importance of holistic living. அந்த ஒரு holistic living என்னன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ ஒரு 7 இயர்ஸாக ஸ்ரீ அக்ரஹாரம் குரூப் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட். வி டாக்ட் அபவுட் தாட் கான்ஷியஸ்னஸ். அதாவது என்னென்னா, ஒரு ஹோலிஸ்டிக் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பணம் கிடையாது, ஓகே, வசதி வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஹோலிஸ்டிக் லைஃப்குள்ளே போனோங்கிற ஒரு தாட் கான்ஷியஸ்னஸ். எப்போ அந்த தாட் கான்ஷியஸ்னஸ்குள்ளே நம்ம போகிறோமோ நம்மளோட லைஃப்பை ஹோலிஸ்டிக்காக நம்ம மாற்ற முடியும். அந்த வாசத்தோட நம்ம எல்லாரும் மீண்டும் இணையணும், மண்ணோட மீண்டும் இணையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம். நம்ம கிராமத்தை நோக்கிய ஒரு பார்வை. எல்லாருக்குமே நம்ம தாயோட ஒரு தொப்புள் கொடி உறவு மாதிரி இந்த கிராமம். அதை விட்டுட்டு நம்ம உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், பட் மீண்டும் அங்கே தான் வரணும். நம்மளோட தாய் நாடு, தாயோட தொப்புள் கொடி உறவு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம். அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். அக்ரஹாரம் சார்பாக பழமையை மீட்டெடுத்து புதுமையாக வரப்போகிற எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்காகவும் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஆன்ஷியன் ஹெரிட்டேஜ் மியூசியம்னு லான்ச் பண்ணியிருக்கோம். அக்ரஹாரங்கள் உலகெங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனமாக மாறும். அது மட்டும் இல்லை, நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லா அக்ரஹாரமும் மீண்டும் மலரும்.